ஃபெய்த்தா பேசுகிற சிலரை கர்த்தர் இந்த இடத்துல எதிர்பார்க்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். மகனே, இது உனக்கு போராட்ட காலம். மகளே, இது உனக்கு போராட்ட காலம். ஆனா உங்க வாயிலிருந்து கர்த்தரை துதிக்கிற வார்த்தை, விசுவாசமான வார்த்தை, நீங்க அறிக்கை செய்ய நீங்க பேச பேச அந்த வார்த்தைகளுக்கு கர்த்தர் உயிர் கொடுக்கிறார். அந்த வார்த்தைகளுக்கு கர்த்தர் உயிர் கொடுக்கிறார். லாதானா மரஹதலா லபரதோல ஹரதனமா. Thank you Jesus. Thank you Jesus. பேசாதீங்க, அவிசுவாசமான வார்த்தை பேசாதீங்க. உங்க வாயிலிருந்து அவிசுவாசமான வார்த்தை வரக்கூடாது. நீங்க வேவு பார்க்க போன அந்த 8 பேர் மாதிரி கிடையாது, அந்த 10 பேர் மாதிரி கிடையாது. நீங்க ஜோஷுவாவும் காலேப் மாதிரி இருக்கணும். நீங்க ஜோஷுவா காலேப், உங்க வாயிலிருந்து விசுவாசமான வார்த்தை தான் வரணும். கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் அந்த மலை நாட்டை நாம் சுதந்தரிப்போம் என்று தான் வரணும். கர்த்தர் அந்த 10 பேர் இல்ல, உங்க 2 பேர் யோசுவா காலேப்பினுடைய அந்த ஆவி உள்ளவர்களை கர்த்தர் தனியாய் பிரித்தெடுக்கிறார். சொல்லுங்க, என் பிள்ளையை நீர் வாழ வைக்க போகிறதற்காக நன்றி, என் குடும்பத்தை நீ வாழ வைக்க போகிறதற்காக நன்றி, என்ன வாழ வைக்க போகிறதற்காக நன்றி. சொல்லுங்க பிரதர், வாலிப தம்பி தங்கச்சி, நீ சத்தமா ஏசப்பாட்ட பேசு. பிசாசுவான் வாயில நெகட்டிவான வார்த்தைகளை பேச சொல்லிட்டே இருப்பான், அவிசுவாசமான வார்த்தைகளை சொல்லிட்டே இருப்பான். இல்ல தேவரீ, நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. அறிக்கை செய்ய இப்பொழுது உங்கள் உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை கர்த்தருடைய வல்லமை புறப்பட்டு வருது, கர்த்தருடைய மகிமை புறப்பட்டு வருது. லீரா அனாமா ரஹதா லோதாரமா